தொழிலாளர் முன்னணி சங்கத்துடைய மாநில தலைவர். தமிழகத்தில் ஆட்டோ டிரைவர்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆட்சி மாறணும் காட்சி மாறவில்லை என்பது போல தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். ஆட்டோ டிரைவருடைய ஆட்டோ கட்டணம் மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவே இல்லை. சமீபத்தில் ஒரு மீட்டிங் வச்சு கூப்பிடுறாங்க. ரெண்டு அமைப்பை மட்டும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. உடனே இந்து ஆட்டோ தொழிலாளர் முன்னணியை அழைக்கவில்லை. பிறகு அந்த மினிஸ்டரை போய் பார்த்து அவருக்கு மனு கொடுத்திருந்தோம் நேரத்தில். அப்போதும் அவர் செவிசாய்க்கல. இன்னைக்கு அவரை பார்த்து 1 லட்சம் கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, இந்த 1 லட்சத்துடைய நகல் இந்த பாருங்க, இதனுடைய ஜெராக்ஸ் காப்பி அவர்கிட்ட கொடுத்துருக்கோம். ஒரிஜினல் இங்க இருக்கு. 1 லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்தியிருக்கோம். எதற்காக சொன்னா, ஆந்திரா கவர்மெண்ட் பக்கத்து கவர்மெண்ட் 15,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்குது. 15,000 நிதி உதவி கொடுக்குது. அதே போல தமிழக அரசும் இந்த போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். எங்களுக்கும் தமிழ்நாட்டிலையும் ஆட்டோ டிரைவர் 15,000 நிதி உதவி கொடுக்கணும். அதே மாதிரி மீட்டர் கட்டணம் தொடர்ந்து 13 ஆண்டுகளா மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்த முறை மீட்டர் கட்டணத்தை உயர்த்தணும். ஏன்னா பெட்ரோல் விலை வருஷத்துக்கு வருஷம் இல்லை, மாசத்துக்கு ஏறி போயிட்டு இருக்கு. பெட்ரோல், டீசல் எல்லாமே கேஸ். ஆனா ஆட்டோ டிரைவருடைய வாழ்வாதாரம் முன்னேற்றம் இல்லை. ஆட்டோக்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. வாகனங்கள் ஓட்ட முடியல. அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த அரசாங்கம் நியாயமா நடந்துக்குது, தர்மமா நடந்துக்குதுன்றதுனால இதை வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். இன்றைக்கு அந்த போக்குவரத்து துறை அமைச்சர்கிட்ட எப்படியாவது நீங்க செய்தே ஆகணும், ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி ஆகணும். வருஷத்துக்கு ஒரு தடவை 15,000 ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா ஆட்டோ டிரைவர் பாருங்க, 50 கிலோமீட்டர்ல இருந்து 60,000 கிலோமீட்டர் போட ஃபைன் போடுறாங்க. ஒரு சொந்தத்துல குடும்பத்தை கூட கூட்டு போகல. 1 லட்சம் ரூபாய் காரு தமிழ்நாடு ஃபுல்லா இல்ல, இந்தியா ஃபுல்லா சுத்தி வர முடியும். ஆனா 4 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற ஆட்டோ 50 கிலோமீட்டர் தாண்டி போல ஃபைன் போடுறாங்க. எந்த வகையில நியாயம்? அதுதான் நாங்க வலியுறுத்திருக்கோம். ஆம்னி பஸ்ஸுக்கும் ஆட்டோக்கும் ஒரே மாதிரி கட்டணம் போடுறாங்க சார். ஏதோ ஒரு தெருவில் உண்மையா இருக்குது கவனிக்காத போயிட்டா இந்த காவல்துறை பாருங்க. காவல்துறை கிட்ட நாங்க மன்றாடி கேட்டுக்கிறோம். நீங்களும் காக்கி சட்டை, நாங்களும் காக்கி சட்டை தான் போட்டிருக்கோம். எங்களை வன்மையை தடுக்காதீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் ஃபைன் போட்டா நாங்க தெரிஞ்சு ஓட்ட முடியல. ஓடுறது தெரியாத கவனம் இல்லாத வந்த இடத்துல எல்லாம் ஆன்லைன் ஃபைன் போடுறாங்க. இதை கொஞ்சம் காவல்துறை நாங்க வன்மையை கேட்கறதுனால தயவு செய்து எங்களையும் வாழ விடுங்க. ஆட்டோ டிரைவர் எல்லாம் கெட்டவன் சொல்லாதீங்க. நல்லவர்கள் 99% இருக்கதான் தெரியும். 15,000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆட்டோ டிரைவர் குடும்பத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை 15,000 ரூபாய் கொடுக்கணும். ஆட்டோ மீட்டர் கட்டணம் உயர்த்தியே ஆகணும். ஏன்னா 14 வருஷமா உயர்த்தல. இந்த அரசாங்கம் செய்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் மீண்டும் சேலத்துல கொடுத்தோம். சேலத்துல ஒரு செவி சாய்க்கல. இங்க சட்டசபையில கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நான் முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. அந்த நம்பிக்கையோட போறோம். நன்றி.